தற்காப்பு திரைப்படத்தின் திரை விமர்சனம். போலீஸ் அதிகாரியான சக்தி என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டாக இருக்கின்றார். உயர் அதிகாரிகளின் ஆணைப்படி அவர்கள் தீர்மானிக்கும் நபரை சக்தி என்கவுண்டர் செய்து வருகிறார். இந்நிலையில் ரியாஸ் கானை போலி என்கவுண்டர் செய்கிறார் சக்தி. இந்த என்கவுண்டர் மனித உரிமை ஆணையத்திற்கு செல்கிறது. மனித உரிமை ஆணையத்தில் உயர் அதிகாரியாக இருக்கும் சமுத்திரக்கனி இந்த என்கவுண்டரில் சம்பந்தப்பட்ட சக்தி உள்ளிட்ட 3 போலீஸ்காரர்களை விசாரிக்கிறார். ரியாஸ் கானை அவர்கள் போலி என்கவுண்டர் மூலமாக தன் கொலை செய்தார்கள் என்பதை சமுத்திரக்கனி கண்டுபிடிக்கின்றார். இருந்தாலும் தகுந்த சாட்சியங்கள் இல்லாததால் அதை நிரூபிக்க முடியாத சூழ்நிலையில் சமுத்திரக்கனி இருக்கின்றார். செல்வந்தர்களும் தொழிலதிபர்களும் உயர் அதிகாரிகளை கைக்குள் வைத்துக் கொண்டு உங்களை கூலிப்படையாக வைத்து என்கவுண்டர்கள் செய்கிறார்கள் என்று சக்தியிடம் சமுத்திரக்கனி கூறுகின்றார். இதை கேட்ட சக்தி தாம் செய்த தவறை உணர்கின்றார். இதை அறிந்த உயர் அதிகாரிகள் கோர்ட்டில் சக்தி உண்மைகளை எல்லாம் சொல்லிவிடுவான் என்பதற்காக சக்தியை குற்றவாளியாக்கி அவரை என்கவுண்டரில் கொலை செய்ய முயற்சி செய்கின்றனர். அதிலிருந்து சக்தி தப்பினாரா இல்லையா என்பதே தற்காப்பு திரைப்படத்தின் மீதி கதை.